ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஆங்கிலத்தில் கூஸ் பர்னாக்குன்னு சொல்லுவோம். எங்கள் பகுதிகளில் இது மட்டி இல்லை கொட்ராசுன்னு சொல்லுவோம். இது சாப்பிடக்கூடிய கூஸ் பர்னாக்கிள்ஸ் எங்கள் பகுதிகளில் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அயல் நாடுகளில் விரும்பி சாப்பிடப்படுகிற இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ் நல்ல புரதச்சத்து வாய்ந்ததான். இது சாதாரணமாக கடல் மேலே எது கிடந்தாலுமே அதன் மேலே பற்றி வளர ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டையோ மூங்கில் கம்போ இல்லை படகுகளின் அடியிலையோ இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ் பெருமளவில் நல்லா வளர்ந்துடும். பாருங்கள், இது உயிரோடு இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த பூச்சி அப்படியே வெளியே போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ் புரதச்சத்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் சின்ன வயசுலலாம் அந்த மேன் வீஸ் வைல்டு பார்க்கையில் இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸை அவங்க சாப்பிட்றத நான் டிவியில் பார்த்துருக்கேன். நம்ம பகுதியில் இதை யாராவது சாப்பிட்ருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ் பாறைகள் மேலேயும் நல்லா வளர்ந்து காணப்படும். எங்கள் பகுதியில் கரவுங்கிய ஒரு மூங்கில் கம்பில் அதிகமான கூஸ் பர்னாக்கிள்ஸ் கண்டதை நான் பார்த்தேன். அதுதான் எதர்ச்சியாக படமாக்க நடந்தது. பாருங்கள் எவ்வளோ உயிரோடு இருக்கிற அந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ். இது காஞ்சிருச்சுன்னா இது மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது ஒரு மாதிரியா துர்நாற்றம் கூடியது தான். ஒரு மீன் துர்நாற்றம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நல்லா கூர்மையாக பார்த்தா தெரியும். அதோட உயிரோடு இருக்கிறதுனால அந்த டாக்டில்ஸ் மாதிரி இருக்கிற போகும். இது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம சேவலுக்கு மேலே இருக்குது தெரியுமா அந்த கொண்டை, அதே மாதிரியே இருக்காது. நான் வீடியோ எடுத்துக்கிறக்கையிலேயே அது போகிறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதுங்க ஒதுங்கிய மூங்கில் கம்பில் ஃபுல்லாமே கூஸ் பர்னாக்கிள்ஸ் தான். இந்த கூஸ் பர்னாக்கிள்ஸ் ஒட்டி இருக்கிற அந்த இதை பாருங்கள், அந்த சதை அவ்வளோ ஒரு சதையாக இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த இதை சாப்பிட்றதுன்னு தெரில. அந்த ஒட்டி இருக்கிற பகுதியா இல்லை உள்ளே இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியான்னு தெரியல. ஆனால் இந்த மட்டிகளை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா வேக வச்சு சாப்பிட்றது நல்லதான். ஏன்னா இந்த மாதிரி மட்டிகளில் நுண்ணுயிர்கள் அதிக அளவில் இருக்குமா. ஒரு சில நுண்ணுயிர்கள் நீங்கள் அதிகப்படியாக வெப்பப்படுத்தினா மட்டும்தான் அது இறக்கும்.